டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வினாத்தாள் கசிவை தடுக்க ஏற்கனவே உள்ள பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம் 2024 திருத்தத்தை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேசிய அளவிலான அரசு போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிய விடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் கடும் அமளிக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். அதன்படி வினாத்தாள் கசிவு தேர்வு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. முறைகேட்டின் தீவிரத்தை பொறுத்து அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவை வலையமைப்பாக செய்யும் கும்பல்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 5 ஆண்டிலிருந்து 7 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் 1 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் குற்றங்களுக்கான அபராத தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேர்வு நடத்துதல், வினாத்தாள் அச்சிடுதல், கணினி தொழில்நுட்ப ஆதரவு போன்ற பணிகளில் ஈடுபடும் தனியார் ஏஜென்சிகள் வினாத்தாள் கசியவிட்ட புகாரில் சிக்கினார் 5 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் பொது தேர்வுகளை நடத்த விதிக்கப்படும் தடைக்காலம் இரட்டிப்பாக்கப்பட்டு 8 ஆண்டுகள் வரை தடை விதிக்க வழிவகை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் இயக்குநர்கள், மூத்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது உறுதியானால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் போலீஸ் அல்லது மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 மாதங்களில் விசாரணையை முடிக்க கால வரையறையை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலம், யூனியன் பிரதேசங்களில் வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். விரைவு நீதிமன்றங்களின் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு மனுக்களுக்கு 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன.